எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி. அதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு 5-6 மிளகு. காரம் நல்லா சாப்பிட்றோம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. நல்லா பெரிய தக்காளினா 1, சின்னது அப்படின்னா ஒரு 2. அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து தக்காளி போட்டுங்க. இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ குக்கர் நல்லா ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போடணும், கொஞ்சம் பட்டை இலை கொஞ்சம் போடணும். அக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்கா வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாக அப்புறம் கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அப்படியே அதை ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடணும். நம்ம ஸ்டைலில் எப்படி அப்படி ஒரு வதக்கு, இப்படி ஒரு வதக்குன்னு போட்டு வதக்கி எடுத்துடணும். அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. ஒரே ஒரு சிஸ்டர் வந்து ஆட்டுக்கால் சுத்தப்படுத்துகிற வீடியோவுக்கு வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, சூப்பர் அக்கான்னு சொல்லி. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு இதையும் நல்லா வதக்குன்னு வதக்கணும். அக்கா எப்படி சொல்லி கொடுக்குறோனோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராக வரும். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சைடிஷ் மாதிரி எதுனாலும் இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு கிண்டி எடுத்துருவோம். எல்லா வீடியோவுமே நான் வந்து போட்டிருக்கேன். பட்டர் நான்லாம் செஞ்ச வீடியோ, பன்னீர் கிரேவி எல்லாமே நான் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ காரம் உங்களுக்கு எவ்வளோ தகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுங்க. நான் இப்போ வந்து 1 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன். கொஞ்சம் மஞ்சத்தூள். இதையும் நல்லா ஒரு வதக்குன்னு வதக்கிற வேண்டியதான். இந்த மல்லித்தூள், மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதை ஒரு கிண்டுன்னு கிண்டி எடுத்துட வேண்டியதான். இப்போ நல்லா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும்.
ஊற்றிட்டு ஒரு 3 விசில் தான். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கிரேவி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சூப்பராக. நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.